அன்புள்ளம் கொண்ட பிஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி வருது. இந்த ஆனி மாதத்துல நடக்க போற சுக்கிர பெயர்ச்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது. அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும். மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது, அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதே ட்ரேடிங் வாங்கல, அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு, எதிர்தில் பணம் சம்பாதிக்கக்கூடியது, ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா, புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவில ஏதோ ஒரு மூலையிலேயோ தொடங்க போறாங்களா, அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள், சௌகரியமான வாய்ப்புகள், வசதியான வாழ்க்கை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கிரன் தான் பேசும். அந்த சுக்கிர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தங்கம் விலை, குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நகை சார்ந்த அமைப்புகள்ல பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும். அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படிங்கும் போதுல என்ன நடக்கும்னா, ரொம்ப இனிமையா பேசுவீங்க, எல்லாத்தையும் அன்பா பேசுவீங்க, ரொம்ப ஜெனியூனா நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி மக்கள் உங்களை கவர்ந்து இழுப்பாங்க. அதாவது எல்லாரையும் நீங்க கவர்ந்து இழுப்பீங்க அப்படின்னு தான் சொல்லப்படணும். இதை எப்படின்னா, நீங்க எல்லாருக்கும் தேவைப்படுவீங்க. இந்த நேரத்துல ரொம்ப இந்த நபர் நமக்கு தேவைப்படுவாங்க, நம்ம இவங்களை பகிர்ச்சிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான யோகம், குழந்தைகளால் நல்ல பெயர், சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை, இது சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல முறையில இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஏதோ ஒரு வருமானம் சார்ந்த அமைப்பு, இல்ல ஏதோ ஒரு லாபகரமான விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புலதான் ரொம்ப நடக்கும். காரணம் என்ன, ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயா கேது இணையறதா. அப்ப ஏமாற்ற தன்மை தான், ஏமாறுற மாதிரி தான் இருக்கும். அது பிராக்டிக்கலா எப்படி இருக்கும்னா, நீங்க ஏமாறுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சிங்கிறனால அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இடத்த நீங்க விக்கிறீங்க, பூர்வீக சொத்தை விக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சொத்து உங்களை விட்டு போகுது, கையை விட்டு போகுது, அது ஏமாறுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அது உங்களுக்கு கையில வருமானத்தை கொடுத்துட்டு தான் போகுது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்ல பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய வாக்குவாதம் நடந்தவங்களுக்கும் இப்ப மீண்டும் சேர்ந்து வாழ்ற தன்மை வரும், சேர்ந்து இருக்கிற தன்மை வரும். புரிஞ்சுக்கிறதுக்காண்டி, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காண்டியான தன்மைகள் இந்த நேரத்துல நிறைய வரும். சோ இந்த சுக்கிரன் ஆட்சி சார்ந்த அமைப்பு உங்களுக்கு காதல் விஷயங்கள்ல ரொம்ப முன்னேற்றத்தை தருது. சரிங்களா. அதே மாதிரி திருமண வாழ்க்கை சார்ந்த அமைப்புகள்லையும் ஆல்ரெடி திருமணமானவர்களுமே செவ்வாய் கேதுவின் இணைவாக பிரிஞ்சிருப்பீங்க, ரொம்ப மன கஷ்டத்துக்கு உண்டாகி இருப்பீங்க. இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சிக்கு வரும்போதுல எல்லாமே மன கஷ்டம் இருக்கதான் செய்யும். பட் ஆனா அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர், உங்க மனைவி இந்த நேரத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. 7ஆம் அதிபதி ஆட்சி இல்ல, அப்ப அவங்க ரீதியா உங்களுக்கு பல வகையில மாற்றங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல காதல் திருமணம் சார்ந்த அமைப்பு பெற்றோர் சம்மதத்தோட நடக்கும். பெற்றோர் சம்மதத்தோட காதல் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்திலையும் 5ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோட இணைந்து இருக்கிறதுனால பெற்றோர்கள் சம்மதத்தோட காதல் திருமணம் இல்ல கலப்பு திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல அதிகமா வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, ராசிக்கு 12ல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நீ எதுவும் லவ் பண்றியாப்பா, பண்ணிக்கப்பா, செஞ்சுக்கப்பா அப்படிங்கிற ஒரு தன்மையில இந்த நேரத்துல வந்துருவாங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல அற்புதமான யோக பலன்கள் இருக்கும். ஏன்னா 15 நாட்களுக்கு பின் ஆணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடி வரும்ல, அப்ப சூரியன் 4ஆம் இடத்துக்கு வராரா. அப்படிங்கும் போதுல உங்களுக்கு வாகனம் சார்ந்த அமைப்புல புதிய வாகனம் வாங்கணும், புதுசா வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். ஒரு சிலர் அந்த வாகனத்தை வாங்கிருவீங்க, ஒரு சிலர் எதுக்கு புதுசா வாங்கிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. அது அவங்களோட இது. இன்னும் சொல்ல போனா 4ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதினு சொல்லப்படுற புதன் பகவானுமே வர்றதுனால லோன் போட்டாவது கார் வாங்கணும், லோன் போட்டாவது புதிய பைக், ஆடம்பர பைக்கா வாங்கணும்,
நல்லா பெரிய ரேசர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சொகுசு வண்டி வாகனத்தில் சொகுசை இந்த நேரத்துல தேடுவீங்க. சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போதுல எல்லாத்தையும் நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. ஒரு சிலர் வாடகைக்கு கட்டடம் கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. மேசராசினர் ஒரு சிலர் மட்டும் வாடகைக்கு கட்டடம் கட்டி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை. காரணம் என்ன? 4ஆம் இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது வாடகை சார்ந்த அமைப்பு வாங்கிக்கணும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல உழைக்காத பணம் நம்ம கைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையால அந்த தன்மைக்கு நீங்க வந்து வாடகை வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இந்த நேரத்துல செய்வீங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற குருபவன் 9ஆம் இடத்தை பாக்குறதுனால தந்தையாரின் உடல்நிலை நல்ல முறையில தேறி வரும். ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனா வீண் செலவுகளுக்கு பின்னரே என்னன்னா சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அதாவது ராசிக்கு 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா குருபவன் பாக்குறாருங்கிறது பிளஸ்னா சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படிங்கும் போதுல இந்த நேரத்துல என்ன தந்தைக்கு ஆடம்பரமான மருத்துவ செலவு பண்ணி இந்த நேரத்துல அவரை நல்லபடியா கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது ஒரு இது வருது. சரிங்களா? ரொம்ப இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 8ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குறதுனால எதிர்பாலினம் சார்ந்த அமைப்புகள்ல ரகசியம் அதாவது ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றவங்களாக இருக்கும் பட்சத்தில் எதையுமே ஒரு லிமிட்டா பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகமும் இப்ப சூரியன் வலுத்தவங்களுக்கு இந்த சீக்கிரட்டே இருக்காது. ஆனா ராகு வலுத்தவங்களுக்கு சீக்கிரட் இல்லாம இருக்கவே முடியாது. அப்படிங்கும் போது ராகு வலுத்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறத சொல்றேன். இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எதனால? எதையோ ஒன்ன பாதுகாக்கிறனால. உங்க நட்சத்திராதிபதியோட கேது இணையறனால செவ்வாய் இணையறனால உங்க ராசியாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஒரு இடத்துல சஞ்சரிக்கிறனால அதுவும் 5ஆம் இடத்துல சூரியனோட வீட்டுல சஞ்சரிக்கிறனால தலைமை நிர்வாக குணத்தினாலோ இல்ல எதையோ பாதுகாக்கும் தன்மையால உங்களுடைய பேர் பெரிய லெவல்ல வெளியில வரும். நல்ல இந்த ஆள் ஒரு நல்ல பையன், நல்ல சமுதாயத்துல அதாவது சினிமா ரிலேட்டடா சொல்லணும்னா ஒரு சண்டியரு அப்படிம்பாங்க. அந்த ஒரு பெரிய கெத்தான தாதா ரவுடி அந்த அதாவது சினிமால வந்து செவ்வாய வந்து தப்பாதான் காட்டுறாங்க. ஒரு செவ்வாய்ங்கிறவர் பாதுகாக்கிறவர், ஒரு போலீஸ் மாதிரி நீங்க இந்த நேரத்துல எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷனா இருப்பீங்க. ஒரு நகையை பாதுகாக்கலாம், இல்லாட்டி ஒரு குடும்பத்தை பாதுகாக்கலாம், இல்லாட்டி ஒரு குழந்தைய பாதுகாக்கலாம். அதாவது உதவிக்கரம் நீட்டி உங்களுடைய சுய கௌரவத்தை இந்த நேரத்துல முன்னேற்ற நேரம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆவீங்க. சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாத மருத்துவ செலவு இந்த நேரத்துல உங்களுக்கு வரும். அதுவும் எப்படின்னா மருத்துவ செலவோட தொழில்ல முதலீடு போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இத மருத்துவ செலவுங்கிறத கூட 2ஆம் பட்சம் தான். தொழில்ல முதலீடுக்கு வருமானத்தை நிறைய செலவு பண்ணுவீங்க. விளம்பரப்படுத்துறதுக்காண்டியோ இல்ல ஆடம்பரமா உங்க கடையை ஷோ ஆஃப் பண்றதுக்காண்டியோ நிறைய தொழில்ல செலவு பண்ணிருப்பீங்க. சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இது யதார்த்தம்னா இந்த யதார்த்தமான விஷயங்களை இந்த நேரத்துல நீங்க பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்லை. எப்படி சமுதாயத்துல மிகப்பெரிய மனிதர்னு பேர் வாங்குறீங்களோ, எப்படி தொழில்ல முதலீடு போடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில சுக சௌகரியங்களும் கிடைக்கும், தந்தை வழி சப்போர்ட்டும் கிடைக்கும், எல்லா வகையிலையும் ஆதாயம் உண்டு. நல்ல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு இருக்கும். அதாவது இந்த நேரத்துல நீங்க செலவு பண்ண போறீங்க, வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல செலவு பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் தான். ஆனா தொழில் ரீதியா செலவு பண்றவங்களுக்கு அது என்னைக்கா இருந்தாலும் வருமானத்தை தரும் அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துலயும் செவ்வாய்க்கு எது சேர்ந்திருக்க இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல இருக்கு. அப்படிங்கும் போது வாகனம் சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல நிச்சயம் செலவு பண்ணணும், இல்லையா தொழில் ரிலேட்டடா செலவு பண்ணணுங்கிறது இது அமைப்பு. இந்த செலவுகளை கொஞ்சம் நிர்ணயம் பண்ணிக்கங்க. எப்படி எந்த மாதிரி செலவு பண்ணா நமக்கு லாபமா இருக்கும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணி போங்க. சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஆட்சி பலத்திலும் செவ்வாய் கேதுவுடனும் இணைகிறார். அப்படின்னா என்ன? இதுதான் லவ் ஃபெயிலியரோட, அதாவது இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆப்போசிட் ஜெண்டரை லவ் ஃபெயிலியர்னு கட் பண்ணி விடுவீங்க. நீங்க தான் கட் பண்ணி விடுவீங்க. நீ எனக்கு தேவையில்லை போ அப்படிம்பீங்க. அந்த எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நிறைய சினிமாக்கள்ல கூட பார்த்திருக்கோம். பெண்கள் வந்து நல்ல பணக்கார பையன் கிடைச்சோம்னா ஆண்களை கழட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் பார்த்தோம்னா என் வசதிக்கு நீ ஈக்குவலான ஆளா ஸ்டேட்டஸ் பார்த்து பிரிச்சு விடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தன்மையில அதாவது நீங்க உங்களுடைய சுய கௌரவத்தால ஒரு வீம்பு வைராக்கியம் ஆணவம் ஏதோ ஒண்ணு ஆட்டிடியூட்பாங்க ஒரு சிலர்லாம், அந்த ஆட்டிடியூட் சார்ந்த அமைப்புகளாலேயோ கழட்டி விட்டுற அமைப்பு. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தப்பு. ஆனா பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் செய்யறவங்களும் இந்த நேரத்துல இதுதான். பெற்றோர்களெல்லாம் பிரிஞ்சிருவீங்க. ஒண்ணு லவ்வுக்காண்டி பேரண்ட்ஸ பிரிஞ்சு வந்துருவீங்க, இல்ல பேரண்ட்ஸுக்காண்டி லவ் பிரிஞ்சு வந்துருவீங்க. அந்த மாதிரி அமைப்பு இப்ப பக்காவா நடக்குது. அதே மாதிரி இந்த நேரத்துல ஏதோ ஒரு டிசிஷனுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு உள்ளாயிருவீங்க. துணிச்சலான முடிவு, தைரியமான முடிவுக்கு வந்துருவீங்க. இது அதிகபட்சம்
ஏதோ ஒரு திருமணம் சார்ந்த அமைப்போ இல்ல ஒரு சுப நிகழ்வு சார்ந்த அமைப்பாலேயோ பெற்றோர்களோ இல்ல நீங்களோ கூடி பேசி முடிவெடுக்கிற தன்மைக்கு இந்த நேரத்துல வரப்போகுது. சோ அந்த டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்றேன். டெசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வேதனையும் தரும். ஏன்னா ராசியாதிபதியோட கேது இணையறாரா? கேது இணையும் போதுல ஏதோ ஒண்ணு இழந்து ஏதோ ஒண்ணு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தன்மை வரும். சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா இருங்க. மத்தபடி எதாவது நல்லா இருக்குமா? மத்த விஷயங்களை பத்தி சுக்கிரன் எதுவுமே உங்களுக்கு சொல்லல. தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், கோர்ட்டு வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல நல்லா இருக்கும், அதெல்லாம் பேசலைங்க. குடும்ப ரிலேட்டடா ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவுகளால உங்களுக்கு மனவேதனை வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. அது என்னங்கிறத பார்த்து ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அப்படிங்கும் போது அதை நீங்க தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெரும் முதலீடு செய்யலாம். தொழில் ரீதியாக பெரும் முதலீடு செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு கார் ஷோரூம் வைக்கலாம் அப்படின்லாம் ஐடியா பண்ணுவீங்க. கார் ஷோரூம் வைக்கலாம், இல்லாட்டி பைக் ஷோரூம் வைக்கலாம், இல்லாட்டி காரு 10 கார் வாங்கி கால் டாக்ஸிக்கு விடலாம். ஓலா மாதிரி நம்மளும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கவங்க மேக்சிமம் இந்த நேரத்துல இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா ட்ரை பண்ணுவீங்க. சோ இவங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் செய்யறவங்க, இப்ப ஒரு பஸ் கண்டக்டரா இருக்கட்டும், பஸ் கண்டக்டரா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். கண்டிப்பா ப்ரொமோஷன், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதாவது ஓட்டுநர்களாக இருக்கும் பட்சத்தில். ஏன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் வராரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போதுல அந்த வாகனம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ஆதாய மார்க்கம் உண்டு. இப்ப வாகனம் சார்ந்த அமைப்புனா யாரு? பஸ் கண்டக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்விக்கி இவங்க எல்லாம் வாகனத்துல டிரான்ஸ்போர்டேஷன் தானே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஊதிய உயர்வு சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்துக்கு ஒரு முறையும் இருக்காது, அதே மாதிரி சுக வாழ்க்கைக்கு ஒரு முறையும் இருக்காது. 5ஆம் இடத்துல செவ்வாய்க்கு அதை இணையறனால குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஒரு இது இப்ப மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குன்னா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு, சின்ன பாதிப்பா இருந்தாலும் இது ஒண்ணு பாதிப்பா அப்படின்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா விட்டுருக்க கூடாது. உடனே செக் பண்ணிடணும். சரிங்களா? தாய் தந்தையரோட இந்த நேரத்துல குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனைவிக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காரணம் என்ன? செவ்வாய்க்கு அது நினைவு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க திடீர் வேகம், திடீர் முடிவுகள் எடுப்பாங்க. அந்த திடீர் முடிவுகள் உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கும். சரிங்களா? அதாவது கார்த்திகை ஒரே நேரத்துல 2 பேர் இருப்பாங்களா? கார்த்திகை நட்சத்திர பெற்றோர்களும் பரணி நட்சத்திரக்காரர் குழந்தைகளும் இந்த நேரத்துல ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னா இதுதான் காதல் சம்பந்த அமைப்பால திடீர் முடிவு எடுக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறது இது எல்லாமே ஒன்னா வரும். சோ ஒண்ணு இன்னொன்னு ரிலேட் பண்ற மாதிரி ஒரே நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்கும் போதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.